Good morning to all. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரிகனோமெட்ரியோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிகனோமெட்ரியோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம இதை பற்றி பெருசாக இன்டெப்த்தாக நம்ம பார்க்கல. இருந்தாலும் ஐ ஹாவ் அ சார்ட் ஃபார் யூ. ஸோ இந்த சார்ட்டில் ட்ரிகனோமெட்ரியோட வேல்யூஸ் எல்லாமே இருக்கும், ட்ரிகனோமெட்ரிக் நார்மல் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம், 0 to 90 டிகிரியை. அடுத்து ஸோ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தீட்டா இல்லை அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ தீட்டான்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, 90 மைனஸ் தீட்டான்றதும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. அடுத்து 90லேருந்து 180 வரை என்ன அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ 90க்கு அப்புறம் இருக்க ஆங்கிள் இல்லை 180க்கு முன்னாடி இருக்க ஆங்கிள், அப்போ 180 மைனஸ் தீட்டா. அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டுன்றது 180 to 270, அப்போ 180க்கு மேலே 270 கீழே. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது 180 ப்ளஸ் தீட்டா, அப்படி இல்லைன்னா 270 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அடுத்து 270 to 360. ஸோ 270க்கு மேலே 360 கீழே. ஸோ அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 270 ப்ளஸ் தீட்டா ஆர் 360 மைனஸ் தீட்டா. இதில் 360 வந்து 360ன்றது என்ன அப்படின்னா அகெயின் இட் இஸ் அ 0. ஸோ ஒரு யூனிட் சர்க்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, 0ல் ஸ்டார்ட் ஆகுது, ஆங்கிள் வேரி ஆகிட்டே இருக்குது, திரும்ப வந்து 360ல் எண்ட் ஆகுது. அப்படின்னா இந்த 360ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்விவலன்ட் டு 0. ஸோ 360ன்றது என்ன அப்படின்னா 0. ஸோ ஒவ்வொரு 360 டிகிரி இன்க்ரீஸையும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா 0. ஸோ 360, 720, 1080, 1440. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஸோ 360 into 1, 360 into 2, 360 into 3, 360 into 4, 360 into 5, 1800. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 1230 இப்படி ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பில் எழுதலாம். ஸோ 1230ன்றது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்டேஜ், 1080க்கும் 1440க்கும் நடுவில் இருக்க ஸ்டேஜ். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1080 ப்ளஸ் 150, 1080 ப்ளஸ் 150ன்றது 1230. இல்லை அப்படின்னா 1440 மைனஸ் 1440 மைனஸ் 210, 1440 மைனஸ் 210 அப்படின்றது என்ன அப்படின்னா 1230. ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1080 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0, 1440 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0. ஸோ இதோட ஆங்கிள் வந்து ஒன்று ப்ளஸ் 150 இல்லை அப்படின்னா மைனஸ் 210. அதாவது இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக இது 0, ஆங்கிள் இப்படி வந்தால் பாசிட்டிவ், இப்படி வந்தால் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இப்படி லைன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ லைன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் ஆங்கிளில் 150 டிகிரிஸு, நெகட்டிவ் ஆங்கிள்னு வரும்போது மைனஸ் 210 டிகிரிஸ். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுமே ப்ளஸ் 150 மைனஸ் 210 ரெண்டுமே எதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சேம் லைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தரவாக இருப்பீங்க. ஸோ அப்புறம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ √1/2, √2/2, √3/2, √4/2. √4/2னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். எக்ஸ்பென்ஷன் ஸோ இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவில் வந்துருச்சு. 0லேருந்து 90 டிகிரி வரை எல்லாமே பாசிட்டிவ். காசோட இன்வர்ஸ் சீக்கன், சைனோட இன்வர்ஸ் கொசீக்கன், இது சைனோட இன்வர்ஸ், இது காசோட இன்வர்ஸ், இது டேனோட இன்வர்ஸ். டேனை வேறு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா சைன் டிவைடட் பை காஸ். ஸோ இதில் இருக்க சைன் தீட்டா வேல்யூ டிவைடட் பை காஸ் தீட்டா வேல்யூ. இப்போ 0/1 0.
ஸோ 1/2 டிவைடட் பை √3/2 நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1 டிவைடட் பை √3. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துடும். இப்போ அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட்னு பார்க்கும்போது அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னா, ஸோ சைனோட வேல்யூஸும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூஸும் கொசிக்கனோட வேல்யூஸும் எதில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவில் இருக்குது. சைனோட வேல்யூவும் கொசிக்கனோட வேல்யூவும் பாசிட்டிவில் இருக்குது. மற்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து எதில் இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட்டு போகிறோம். தேர்ட் குவாட்ரண்ட்டுன்றது மோர் தேன் 180 லெஸ் தேன் 270. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு போகும்போது டேனோட வேல்யூஸ் எல்லாமே டேன் அண்ட் காட் பாசிட்டிவில் இருக்கும். ஸோ இது தேர்ட் குவாட்ரண்ட். 180லேருந்து 270ன்றது தேர்ட் குவாட்ரண்ட்டு. இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டேனோட வேல்யூஸும் காட்டோட வேல்யூஸும் பாசிட்டிவில் இருக்கும். மற்ற எல்லா வேல்யூவும் நெகட்டிவில் இருக்கும். அடுத்து ஃபோர்த்து குவாட்ரண்ட் போனோம் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசோட வேல்யூஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் அண்ட் சீக்கன் பாசிட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் அண்டு சீக்கன் பாசிட்டிவில் இருக்கும். சரி, காஸ் அண்ட் சீக்கன் பாசிட்டிவில் இருக்கும். மற்ற எல்லா வேல்யூஸுமே இதில் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் +2. Cos and secant will be in positive, all the other values will be represented in negative. All the other values will be represented in negative. So the ஒரு வேல்யூ மட்டும் it is mistaken. Okay. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி. இப்போ இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஆங்கிளோட வேல்யூஸ் டிஃபைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஃப்ரம் திஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் தீட்டா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin theta is equal to 1/2 கொடுத்துட்றாங்க. அப்போ theta is equal to sin inverse of 1/2. ஸோ sin inverse of 1/2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இது 30 டிகிரி மட்டும் இல்லை, சைன் வந்து நமக்கு ரெண்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். சைன் வந்து இட் வில் பி பாசிட்டிவ் இன் 2 quadrants. ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம 30 டிகிரின்னு சொல்லிடுறோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் 180 மைனஸ் 30. செகண்ட் குவாட்ரண்ட்டில் 180 மைனஸ் 30. ஸோ ஜென்ரலாக இந்த ஃபார்மேட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 மைனஸ் தீட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 ப்ளஸ் தீட்டா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்தால் மைனஸ் தீட்டா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்தால் 360 மைனஸ் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ 360ன்றது 0. அப்போ 0 மைனஸ் தீட்டா என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் 0ன்றது என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 150 டிகிரியை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மைனஸ் 210 டிகிரி. எப்படி இதை 150யை மைனஸ் 210 எழுதணும்னா 150ன்றது 360 மைனஸ் 210. 150 இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 210. 360க்கு பதிலாக 0ன்னு எழுதலாம். 360 அப்போ 0 மைனஸ் 210 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 210. அப்போ இதுதான் ஃபார்மட். ஸோ இந்த 4 ஃபார்மெட்டில் நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 மைனஸ் தீட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 ப்ளஸ் தீட்டா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா மைனஸ் தீட்டா. இதில் ஏன் 90யும் 270யும் நான் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா, இப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்றது என்ன அப்படின்னா சைன் தீட்டா தான். சைனுன்னு வந்ததுன்னா ரைட் சைடில் என்ன வந்துடும் அப்படின்னா சைன் வந்துடும். 180யோ இப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது என்ன அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே வேல்யூஸ் தான் நமக்கு இந்த சைடு வரப்போகுது. ஆனால் 90யோ 270யோ யூஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டான்றது காஸ் தீட்டா, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாவும் காஸ் தீட்டா தான்.
ஏன்னா 90 மைனஸ் தீட்டான்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, 90 ப்ளஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுலேயுமே சைன் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா காஸ் தீட்டா. இது சைன் ஆஃப் 270 மைனஸ் தீட்டா. 270 மைனஸ் தீட்டான்றது தேர்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா. சைன் ஆஃப் 270 ப்ளஸ் தீட்டா. 270 ப்ளஸ் தீட்டான்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் சைன் மைனஸ். அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இங்கே சைன், ஸோ இந்த வேல்யூ நம்ம பார்க்கக்கூடாது, இங்கே என்ன இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் சைன் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா காசுன்னு வரும் 90யோ 270யோ யூஸ் பண்ணும்போது. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்க சொன்னேன். ஸோ 180 ப்ளஸ் 180 மைனஸ்ன்னு எடுக்கும்போது நமக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து சிமிலராக வரப்போகுது. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இங்கே சைன் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் இருந்தால் ரெண்டு குவாட்ரண்ட் வரும், ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இன்னொன்று செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு தெரியும் வேல்யூ 30 டிகிரி which is equal to π/6. செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னு வரும்போது 180 மைனஸ் 30. ஸோ இங்கே என்ன இருந்ததோ அதே தான், 180 மைனஸ் 30. அப்போ 150 டிகிரிஸ். 180 மைனஸ் 30னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 150 டிகிரிஸ். ஸோ 150 டிகிரின்றதை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 150 இன்ட்டு π/180 ரேடியனாக மாற்றும்போது, ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 5, 6. ஸோ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 5π/6. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ஓட வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா π/6, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா 5π/6. ஸோ இதுதான் வந்து அதோட ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஒன்று π/6, இன்னொன்று 5π/6. அடுத்தது வந்து என்ன வரும் அப்படின்னா 2π + π/6, 2π மைனஸ் π/6 ஆர் 2π + 5π/6. இது வந்து என்ன அப்படின்னா 2π மைனஸ் π/6, 2π மைனஸ் π மைனஸ் π/6. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா π மைனஸ் π/6. ஸோ 5/6 5π/6. அடுத்தது வந்து 2π + π/6, அடுத்தது 2π மைனஸ் π/6. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், 2π மைனஸ் π/6 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதோட ஜென்ரல் சொல்யூஷன், ஸோ இது π/6, 2π + π/6, அடுத்து 5π/6, 2π + 5π/6, அடுத்து 4π + π/6, அடுத்து 4π + 5π/6. ஸோ இந்த மாதிரி இதோட சொல்யூஷன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது π/6, இது π மைனஸ் π/6, அடுத்தது 2π + π/6. இது இங்கே என்ன வரும் அப்படின்னா 3π மைனஸ் π/6ன்னு வரும், 3π மைனஸ் π/6. ஸோ 3π மைனஸ் π/6ம் 2π + 5π/6ம் சேம். செக் பண்ணி பார்த்துடலாமா? 2π + 5π/6 அப்படின்னா ஸோ 17π/6ன்னு வரும். இது 3π மைனஸ் π/6னா 18π மைனஸ் π/6 which is equal to 17π/6. ஸோ இது ரெண்டு டேர்மே என்ன அப்படின்னா சிமிலர். ஸோ இப்போ இதோட ஜென்ரல் இதோட வேல்யூஸ் நம்ம ஒரே இது π/6ல் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு π/6, அடுத்தது π மைனஸ் π/6, அடுத்தது 2π + π/6, அடுத்தது 3π மைனஸ் π/6, அடுத்தது 4π + π/6, அப்புறம் 5π மைனஸ் π/6. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், 5π மைனஸ் π/6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன், இப்போ இது 0π + π/6. அப்போ ஈவன் நம்பர்ஸ் வரும்போது நடுவில் என்ன வருது அப்படின்னா ப்ளஸ் வருது. இது ஆட் நம்பர்ஸ் வரும்போது நடுவில் என்ன வருது அப்படின்னா மைனஸ் வருது. இப்போ 0, 2, 4 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் வரும்போது நடுவில் என்ன வருது அப்படின்னா ப்ளஸ் வருது. இது ஆட் நம்பர்ஸ் வரும்போது நமக்கு சென்டரில் நமக்கு என்ன வருது அப்படின்னா மைனஸ் வருது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/6. nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு π/6.
ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இப்போ வேணால் n is equal to 0, n-க்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 pi plus minus 1 whole power 0 into pi by 6. எனிதிங் பவர் 0வோட வேல்யூ 1, அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா pi by 6ன்னு வந்துடும். இதே இது n is equal to 1ன்னு போட்டோம் அப்படின்னா 1 pi 1 into pi plus minus 1 whole power 1 into pi divided by 6. அப்போ pi minus 1 whole power 1 minus 1 into pi by 6 na minus pi by 6 which is equal to 5 pi by 6. இதே இது n-க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 pi plus minus 1 whole square into pi by 6. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 2 pi minus 1 whole squareன்றது plus 1 into pi by 6 2 pi plus pi by 6. ஸோ இந்த மாதிரி போயிடும். அப்போ sin theta is equal to 1 by 2 sin theta is equal to 1 by 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா n pi plus minus 1 whole power n into pi by 6. சரி, இப்போ இதே இது sin thetaவோட வேல்யூ sin theta is equal to minus 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin theta is equal to minus 1 by 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஜென்ரலாக 30 டிகிரி 1 by 2ன்னு வந்ததுன்னா ஜென்ரலாக 30 டிகிரி. ஆனால் இங்கே மைனஸ் 1 by 2ன்னு வந்திருக்கு. ஸோ சைன் தீட்டா மைனஸ்ன்னு வரும்போது எந்தெந்த குவாட்ரண்ட் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்னா 180 + 30, ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா -30, ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா -30. ஸோ 180 + 30 ஆர் -30. ஸோ இது 5 + 30, இது வந்து என்ன அப்படின்னா 0 - 30. அடுத்தது 3 பை அடுத்து ஆட் நம்பர் பார்த்தோம்னா 3 pi + 30. இங்கே என்ன வரும் அப்படின்னா 2 pi - 30. அடுத்து 4 pi + 30. இங்கே என்ன வரும் அப்படின்னா 5 pi + 30. இங்கே என்ன வரும் அப்படின்னா 4 pi - 30. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பை 3 pi 5 pi 7 piன்னு போயிட்டே இருக்கும். இங்கே 0 2 pi 4 pi இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ 0ன்னு வரும்போது ஈவன் நம்பர் வரும்போது இதில் என்ன வருது அப்படின்னா மைனஸ் வருது. ஆட் நம்பர் வரும்போது இங்கே என்ன வருது அப்படின்னா ப்ளஸ் வருது. ஆட் நம்பர் வரும்போது ப்ளஸ்ஸு, ஈவன் நம்பர் வரும்போது மைனஸ். அப்போ நம்ம முதல்ல பார்த்த அதே ஃபார்மெட்டு தான். என்ன அப்படின்னா n pi -1 whole power n into pi divided by 6. ஸோ இப்போ இங்கே ஆட் நம்பர் வந்ததுன்னா நெகட்டிவ் வந்துடும். ஆட் நம்பர் வந்ததுன்னா இது நெகட்டிவ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆட் நம்பருக்கு பாசிட்டிவ் வந்துடும். ஈவன் நம்பர் வந்ததுன்னா இது பாசிட்டிவ். ஈவன் நம்பர் வந்ததுன்னா -1 whole power n வந்து பாசிட்டிவ். எப்போ அப்படின்னா ஈவன் நம்பர் வந்ததுன்னா. பட் இந்த சைன் வந்து எதில் வந்துடும் அப்படின்னா நெகட்டிவில் வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ n pi -1 whole power n into pi divided by 6. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது காஸ் கொசீக்கன் சீக்கன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம எழுதிக்க வேண்டியதான். சரி, இப்போ ஜென்ரலாக நான் சொன்னது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ax is equal to sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ theta is equal to sin inverse of x. ஸோ இதிலிருந்து நம்ம இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரி. இப்போ இந்த இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரி பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு இருக்க ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேசிக்கலாக ஃபஸ்ட்டு x is equal to sin theta அப்படின்னா theta is equal to sin inverse of x, y is equal to cos theta அப்படின்னா theta is equal to cos inverse of y. அடுத்து z is equal to tan theta அப்படின்னா theta is equal to tan inverse of z. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். சரி, இப்போ இது sin theta is equal to -x, sin theta is equal to -x ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ theta is equal to sin inverse of -x. theta is equal to sin inverse of -x or இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x is equal to minus sin theta. x is equal to minus sin theta is equal to -x னா x is equal to minus sin theta. சரி, மைனஸ் சைன் தீட்டான்றது என்னது? மைனஸ் சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ மைனஸில் எப்போ இருக்கும்? ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ மைனஸ். இதை ஜென்ரலாக வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. சரி, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா.
x is equal to minus sin theta. அப்போ x is equal to sin of minus theta. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், sin of minus theta is equal to minus sin theta. Cosecant of minus theta is equal to minus cosecant theta. Cos of minus theta is equal to cos theta. Cos of minus theta is equal to cos theta. Secant of minus theta is equal to secant theta. Tan of minus theta is equal to minus tan theta. Cot of minus theta is equal to minus cot theta. Minus cot theta. Cot of minus theta is equal to minus cot theta. ஸோ இது எல்லாமே இது ரெண்டு மட்டும் ஏன் ப்ளஸில் வருது அப்படின்னா, ஃபோர்த்து குவாட்ரண்ட் தீட்டா மைனஸ் தீட்டான்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கணும் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டானா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. அப்போ மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டான்னு கொடுத்துருந்தாலோ, தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதே தான் எல்லாத்துக்கும். ஸோ கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசீக்கன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாலும், இல்லை கொசீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்தாலும், இப்போ கொசீக்கன் இன்வர்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டான்னு கொடுத்துருந்தாலோ, ஆர் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலோ, தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அண்ட் ஃபைனலாக காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். சரி, ரெண்டு இதுக்கு மட்டும் அப்ளை ஆகாது. எது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா ஆர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது அப்ளை ஆகாது. ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுத முடியாது அப்படின்னா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு நம்ம எழுத முடியாது. ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ ப்ளஸ் காஸ் தீட்டா தான். ப்ளஸ் காஸ் தீட்டா தான், மைனஸ் காஸ் தீட்டா கிடையாது, மைனஸ் கிடையாது. இப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது. சரி, காஸ் தீட்டா எங்கே நெகட்டிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். செகண்ட் அண்ட் தேர்டில் காஸ் தீட்டா வில் பி நெகட்டிவ். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் எப்படி சொல்லுவோம், 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லுவோம். தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 ப்ளஸ் தீட்டான்னு சொல்லுவோம். செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா இது ரெண்டு டைப்பில் எழுதலாம். ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்மில் சொல்லலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா. இது ரெண்டில் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவில் வரும், காஸ் தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவில் வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை ப்ளஸ் எக்ஸ். அப்போ இதிலிருந்து பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பை மைனஸ் x is equal to cos of pi minus theta or x is equal to cos of pi plus theta. x is equal to cos of pi plus theta. இப்போ இதிலிருந்து pi minus theta is equal to cos inverse of x or pi plus theta is equal to cos inverse of x. Pi minus theta is equal to cos inverse of x or pi plus theta is equal to cos inverse of x. So இப்போ இதிலிருந்து theta is equal to pi minus
cos inverse of x. Theta is equal to pi minus cos inverse of x. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா theta is equal to cos inverse of x minus pi. Theta is equal to cos inverse of x minus pi. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்மில் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதே தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கனுக்கும். ஸோ சீக்கன் x is equal to minus secant theta அப்படின்னு கொடுத்துருந்தாலோ secant theta is equal to minus xன்னு கொடுத்துருந்தாலோ அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா pi minus secant inverse of x or theta is equal to secant inverse of x minus pi. ஏன்னா காஸ்லையும் சீக்கன்லையும் தீட்டா இது பாசிட்டிவ் வேல்யூ இது நெகட்டிவ் வேல்யூ, இது ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்துடும். ஸோ காஸ்லையும் சீக்கன்லையும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அண்ட் காஸ் ஆஃப் ப்ளஸ் தீட்டா வேல்யூஸ் வில் பி ஈக்குவல். ஸோ இப்போ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது இதுக்கு அர்த்தம் தான். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சைன் தீட்டா அப்படின்றதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இதிலிருந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி. அடுத்து கொசீக்கன். அடுத்தது காஸ்டில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக பை மைனஸ் இன்க்ளூட் ஆகும் காஸ்ட்லையும் சீக்கன்லையும். அடுத்து டேனில் வந்து மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் டெர்மினாலஜி. ஸோ நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொசீக்கன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சைன் தீட்டா. கொசீக்கன் தீட்டான்றது இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. அப்போ 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோகேட் பண்ணோம் அப்படின்னா 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு வந்துடும். இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ். நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொசீக்கன் தீட்டா. அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸும் என்ன அப்படின்னா சேம். கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸும் என்ன அப்படின்னா சேம். ஸோ the similar thing will be followed in secant and cot. So secant inverse of x is equal to cos inverse of 1 by x. Cot inverse of x is equal to tan inverse of 1 by x. Tan inverse of 1 by x. So idhula follow agum. Next formulas. அடுத்தது sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. இது நம்ம sin inverse of x plus cos inverse of x is equal to pi divided by 2. இது நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x is equal to sin theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். x is equal to sin theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ sin thetaவை வேறு எப்படி எழுதலாம்? cos of 90 minus theta. cos of 90 minus thetaன்றது என்ன அப்படின்னா sin theta. So cos of 90 minus theta is equal to sin theta. அப்போ இதிலிருந்து x is equal to sin thetaன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x is equal to என்ன வந்துடும் அப்படின்னா cos of 90 minus theta. ஸோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் அசியூம் பண்ணணும். அதிலிருந்து நான் அடுத்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு
இதில் இருந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா, 90 minus theta is equal to cos inverse of x. 90 minus theta is equal to cos inverse of x. அப்போ இங்கே sin inverse of xக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீட்டா, sin inverse of xக்கு பதிலாக தீட்டா, cos inverse of xக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா 90 minus theta. அப்போ தீட்டா plus 90 minus theta is equal to 90 degree, which is equal to pi divided by 2. அப்போ sin inverse of x plus cos inverse of x is equal to pi divided by 2. ஸோ இதே சிமிலாரிட்டி தான் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்ததில் வரும். அடுத்ததில் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா cosecant theta is equal to secant of 90 minus theta அப்படின்னு தெரியும். cosecant theta is equal to secant of 90 minus thetaன்னு தெரியும். ஃபஸ்ட்டு டுட்டோரியல்லே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக கொசிகன் தீட்டான்னு எழுதுகிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக கொசிகன் தீட்டான்னு எழுதணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. ஸோ ஃப்ரம் திஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதிலிருந்து 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக தீட்டா ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும்னா ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஆர் பை டிவைடட் பை 2. இது சிமிலர் திங் தான். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. ஏன்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஆர் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா tan inverse of x minus plus cot inverse of x is equal to pi by 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது tan inverse of x plus tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus xy னு ப்ரூவ் பண்ணுவோம். சரி, இப்போ tan inverse of x plus tan inverse of y, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா tan வேல்யூ எடுக்கிறேன். ஸோ tan inverse of x plus tan inverse of y, let this be a and let this be b. AB. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா tan of a plus b, tan of a plus b. tan of a plus bன்றது என்னது? tan a plus tan b, tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. tan a plus tan b tan a plus tan b divided by 1 minus tan a tan b. ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா tan of a யோட வேல்யூ tan inverse of x plus tan inverse of y, tan inverse of y divided by 1 minus a யோட வேல்யூ tan inverse of x, tan a, 1 minus tan a யோட வேல்யூ tan inverse of x into tan inverse of y, tan inverse of x into tan inverse of y. ஸோ இப்போ tan inverse of x, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse of xன்னு எடுக்கிறேன். தீட்டாவுக்கு பதிலாக tan inverse xன்னு எடுத்தேன்னா இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா tan தீட்டா அப்படின்னு. ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா tan தீட்டா. ஸோ அப்போ இங்கேருந்து தீட்டாவோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். So theta is equal to x. So x is equal to tan theta. X equal to tan theta. இங்கே tan theta இருக்கு. ஸோ tan thetaன்றது என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ திரும்ப சொல்கிறேன், tan inverse of xன்னு இருக்கு. இப்போ நான் தீட்டாவுக்கு பதிலாக tan inverse of xன்னு எடுத்தோம்னா இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா tan into theta அப்படின்னு வந்துடும். x is equal to tan thetaன்னு வந்துடும்.
இல்லை தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் திரும்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ப்ளஸ் tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்றது ஒய் divided by 1 minus tan of tan inverse of x என்றது x, tan of tan inverse of y என்றது y. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு வேளை இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா tan of tan inverse of x இருக்கு, tan of tan inverse of x இருக்கு. இப்போ இதில் வந்து tan inverse of xக்கு பதிலாக தீட்டா அப்படின்னு எடுத்தோன்னா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா tan தீட்டா. இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் வந்து என்ன வந்துடும் அப்படின்னா tan தீட்டான்னு வந்துடும். லெட் திஸ் பி a. ஸோ a இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக தீட்டான்னு எடுத்தேன்னா a இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக a இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், தீட்டாவுக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ therefore x இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ எக்ஸோட வேல்யூவும் tan தீட்டா, ஏயோட வேல்யூவும் tan தீட்டா. ஃப்ரம் திஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஃப்ரம் திஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்றது என்ன அப்படின்னா tan தீட்டா, எக்ஸ் இது என்ன அப்படின்னா tan தீட்டா. ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இது என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ்ன்னு வந்துடும், இது ஒய், இது ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா tan inverse of x plus tan inverse of y is equal to x plus y divided by 1 minus xy. From this, therefore, tan inverse of x plus tan inverse of y is equal to இந்த tan அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா tan inverse of x plus y divided by 1 minus xy. x plus y divided by 1 minus xy. இது ஒரு basic term. So tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy னு எழுதலாம். or tan inverse of x plus tan inverse of y is equal to pi plus tan inverse of x. ஸோ tan தீட்டா வந்து எது இதில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஜென்ரலாக தீட்டான்னு சொல்கிறோம், தேர்ட் குவாட்ரண்ட்டில் பை ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே என்ன அப்படின்னா பை ப்ளஸ், தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு வரும்போது பை ப்ளஸ். ஓகே, அடுத்து tan inverse of x plus tan inverse of y is equal to pi by 2 இருந்தது அப்படின்னா tan inverse of x plus tan inverse of y is equal to pi by 2 இருந்தது அப்படின்னா xy is equal to 1 அப்படின்னு கொடுத்து. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா tan inverse of x plus tan inverse of y is equal to pi by 2 இருந்தால் xy ஓட வேல்யூ 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா tan inverse of x plus cot inverse of x is equal to pi by 2 அப்படின்னு ஒரு ஃபார்மேட் தெரியும். இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா cot inverse of x is equal to tan inverse of 1 by x. cot inverse of x is equal to tan inverse of 1 by x. அப்போ இங்கே tan inverse of x plus tan inverse of 1 by x is equal to pi by 2. tan inverse of x plus tan inverse of 1 by x is equal to pi by 2 தெரியும். ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா tan inverse of x plus tan inverse of y is equal to pi by 2 கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே x இருக்குது, இங்கே yக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 1 by x. therefore y is equal to 1 by x. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் வேல்யூ pi by 2 வரும். ஸோ ஃப்ரம் திஸ் y is equal to 1 by x, therefore xy is equal to 1. ஸோ xyயோட வேல்யூ 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ tan inverse of x minus tan inverse of y is equal to x minus y divided by 1 minus xy. ஸோ இது அதே ஃபார்மேட்டு தான். இப்போ
tan inverse of x minus tan inverse of y. இதுக்கு வந்து tan வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா tan of a minus b is equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b ன்னு வந்துரும். So tan inverse of x minus tan inverse of y divided by 1 plus tan inverse of x into tan inverse of y. So tan of a minus b oda value tan a minus tan b divided by 1 plus tan a tan b. So from this, which is equal to x minus y divided by 1 plus xy ன்னு வந்துரும். Therefore tan inverse of x minus tan inverse of y is equal to, so tan inverse of x minus tan inverse of y ன்னு வரும்போது tan opposite side position tan inverse of x minus y divided by 1 plus xy, general state. Okay, then அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, sin inverse of x is equal to cos inverse of root of 1 minus x square னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x is equal to sin theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். x is equal to sin theta. அப்போ x square is equal to sin square theta. sin square thetaவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 minus cos square theta அப்படின்னு எழுதலாம். From this x square is equal to sin square theta, அப்போ x square is equal to 1 minus cos square theta. இதிலிருந்து cos square theta is equal to 1 minus x square. Therefore cos theta is equal to root of 1 minus x square. Cos theta is equal to root of 1 minus x square. அப்போ x ஓட வேல்யூ sin theta இருந்தால் cos theta ஓட வேல்யூ cos theta is equal to root of 1 minus x square. From this theta is equal to sin inverse of x. இதில் theta is equal to cos inverse of root of 1 minus x square. Cos inverse of root of 1 minus x square. Therefore sin inverse of x is equal to cos inverse of root of 1 minus x square. Sin inverse of x is equal to cos inverse of root of 1 minus x square. அடுத்தது இதிலிருந்து ஸோ நம்ம tan thetaன்றது என்ன அப்படின்னா tan theta is equal to sin theta by cos theta. Tan theta is equal to sin theta by cos theta. sin theta ஓட வேல்யூ x, cos theta ஓட வேல்யூ root of 1 minus x square. From this theta is equal to tan inverse of x divided by root of 1 minus x square. So theta is equal to sin inverse of x, theta is equal to cos inverse of root of 1 minus x square, theta is equal to tan inverse of x by root of 1 minus x square. So மூணு டேர்மும் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது ரிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இப்போ cos inverse of x is equal to sin inverse of root of 1 minus x square, tan inverse of root of 1 minus x square by x ன்னு ப்ரூவ் பண்ணோம். இதில் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா x is equal to cos theta. அப்போ x square is equal to cos square theta which is equal to 1 minus sin square theta. From this, so sin square theta minus 1 is equal to minus x square. ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ sin square theta is equal to 1 minus x square. Therefore sin theta is equal to root of 1 minus x square. Sin theta is equal to root of 1 minus x square. அடுத்து tan theta is equal to sin theta divided by cos theta.
which is equal to root of 1 minus x square divided by x. 1 minus x square divided by x. So நமக்கு மூணு டேர்ம் கிடைச்சிருக்கு. x is equal to cos theta, அடுத்து cos theta is equal to x. Cos theta is equal to x. அடுத்து sin theta is equal to root of 1 minus x square. Tan theta is equal to root of 1 minus x square divided by x. So from this theta is equal to cos inverse of x. இங்கே theta ஓட value sin inverse of root of 1 minus x square. இதில் theta ஓட value tan inverse of root of 1 minus x square divided by x. So theta is equal to cos inverse of x is equal to sin inverse of root of 1 minus x square is equal to tan inverse of root of 1 minus x square divided by x. Next. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. சரி, இதிலிருந்து எப்படி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் திங். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணுறேன். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 1 பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு root of 1 plus x square. From this cos theta is equal to 1 divided by root of 1 plus x square. Cos theta is equal to 1 by root of 1 plus x square. So நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா tan theta is equal to sin theta divided by cos theta. அப்போ இதிலிருந்து sin theta is equal to cos theta into tan theta. Cos theta into tan theta. Therefore sin theta is equal to cos theta would value tan theta would value x, cos theta would value 1 by root of 1 plus x square. So 1 by root of 1 plus x square into x என்ன வந்துரும் அப்படின்னா x by root of 1 plus x square. So இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து theta is equal to tan inverse of x, theta is equal to tan inverse of x. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து theta is equal to cos inverse of 1 by root of 1 plus x square. இந்த ஈக்குவேஷனில் theta is equal to sin inverse of x by root of 1 plus x square. x by root of 1 plus x square. ஸோ அப்போ நமக்கு இந்த மூணு டேர்மே ப்ரூவ் ஆயிடுச்சு. tan inverse of x is equal to cos inverse of 1 by root of 1 plus x square is equal to sin inverse of x by root of 1 plus x square. ஸோ இதெல்லாம் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியோட பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ 2 tan inverse of x is equal to sin inverse of 2x divided by 1 plus x square. சரி, ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா tan inverse of x plus tan inverse of y. Tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by tan inverse of x plus y divided by 1 minus xy ன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா put y is equal to x, yக்கு பதிலாக xன்னு போட்டோம்னா tan inverse of x plus tan inverse of x is equal to tan inverse of
x plus x divided by 1 minus x into x. அப்போ therefore tan inverse of x plus tan inverse of x என்றது 2 tan inverse of x is equal to 2 tan inverse of x is equal to tan inverse of 2x divided by 1 minus x square. So 2 tan inverse of x என்றது tan inverse of 2x divided by 1 minus x square. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டேர்ம் ப்ரூவ் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா 2 tan inverse of x is equal to tan inverse of 2x divided by 1 minus x square அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 tan inverse of x is equal to sin inverse of 2x divided by 1 plus x square. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 tan inverse of x is equal to 2 tan inverse of x is equal to sin inverse of 2x divided by 1 plus x square. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட் x is equal to எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், புட் x is equal to tan theta. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் tan theta அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு கீழே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். தேர்ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x divided by 1 plus x square is equal to sin inverse of 2 into xக்கு பதிலாக நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா tan theta அப்படின்னு எடுத்துட்டேன் divided by 1 plus tan square theta. 1 plus tan square thetaன்றது என்ன அப்படின்னா secant square theta. 1 plus tan square thetaன்றது என்ன அப்படின்னா secant square theta which is equal to sin inverse of, so 2 tan theta. tan thetaன்றது sin theta divided by cos theta whole divided by secant square thetaன்றது 1 divided by cos square theta. secant square thetaன்றது 1 divided by cos square theta. அப்போ இது என்ன வந்துடும் அப்படின்னா sin inverse of 2 sin theta by cos theta 2 sin theta divided by cos theta into cos square theta divided by 1 cos square theta divided by 1. ஸோ இந்த ஸ்கொயரும் cos thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ which is equal to sin inverse of 2 sin theta into cos theta. 2 sin theta into cos thetaன்றது என்ன, sin 2 theta. therefore sin inverse of sin 2 theta. so sin inverse of sin 2 theta na which is equal to 2 theta. sin inverse of sin என்றது கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2 theta. நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா x is equal to tan theta. இதிலிருந்து theta is equal to tan inverse of x. இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா tan inverse of x is equal to 2 times tan inverse of x. 2 times tan inverse of x. அவ்வளோதான் ப்ரூவ் ஆகிடுச்சு. therefore sin inverse of 2x divided by 1 plus x square is equal to 2 times tan inverse of x. ஓகே, இப்போ இந்த டேர்ம் ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 2 tan inverse of x is equal to cos inverse of 1 minus x square divided by 1 plus x square. ஸோ திரும்ப இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x is equal to tan theta. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது tan inverse of xன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன நமக்கு வரணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் cos inverse of cos 2 thetaன்னு வரணும். cos inverse of cos 2 thetaன்னு வந்தால் cos inverse cos கேன்சல் ஆகிடும். ஸோ 2 theta, தீட்டாவோட வேல்யூ
இதிலிருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். சரி, இப்போ இது இருக்கட்டும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் tan தீட்டான்னு எடுக்கிறேன். அப்போ தீட்டாவுக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா divided by 1 plus tan square theta. Cos inverse of cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta இருக்கு. So which is equal to cos inverse of 1 minus tan square theta ன்றது 1 minus sin square theta divided by cos square theta whole divided by 1 plus tan square theta ன்றது என்ன அப்படின்னா secant square theta. So which is equal to cos inverse of, so மேலே நான் LCM இந்த போர்ஷனில் நான் LCM எடுத்தேன்னா cos square theta அப்படின்னு LCM எடுத்தேன்னா இங்கே என்ன வந்துடும் cos square theta minus sin square theta whole divided by secant square theta இருக்குது. secant square theta ன்றது 1 divided by cos square theta. So which is equal to cos inverse of cos square theta minus sin square theta divided by cos square theta into cos square theta divided by 1. So இங்கே cos square theta cancel ஆகிடுது which is equal to cos inverse of cos square theta minus sin square theta. So cos square theta minus sin square theta ன்றது என்னது cos 2 theta. Therefore cos inverse of cos 2 theta which is equal to 2 theta. So theta ஓட value என்ன அப்படின்னா tan inverse of x. Therefore from this 2 tan inverse of x is equal to cos inverse of 1 minus x square divided by 1 plus x square. So next, so இப்போ இதில் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. 1 2 3 ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் இது இருக்குது. So 2 sin inverse of x is equal to sin inverse of 2x into root of 1 minus x square. Okay. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து 2 sin inverse of x is equal to sin inverse of 2x into root of 1 minus x ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x is equal to sin theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ theta is equal to sin inverse of x. theta is equal to sin inverse of x. ஓகே, அப்போ sin inverse of 2x into root of 1 minus x square. Sin inverse of 2x into root of 1 minus x square is equal to sin inverse of 2x, x oda value sin theta into root of 1 minus x oda value sin theta, அப்போ sin square theta ன்னு வந்துடும். So which is equal to sin inverse of 2 sin theta into root of 1 minus sin square theta ன்றது root of cos square theta. ஸோ cos square theta ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா cos thetaன்னு வந்துடும். 2 sin theta into cos theta which is equal to 2 sin inverse of sin 2 theta. ஸோ sin inverse of sin 2 thetaன்றது என்ன அப்படின்னா sin inverse of 2 sin theta cos theta. ஸோ sin inverse of sin 2 theta, sin inverse of 2 sin theta cos theta which is equal to sin inverse of sin 2 theta. So sin inverse of sin 2 theta ன்றது என்ன அப்படின்னா 2 theta. So theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா sin inverse of x. Therefore 2 sin inverse of x is equal to sin inverse of 2x into root of 1 minus x square. அடுத்தது similar thing 2 cos inverse of x. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக cos thetaன்னு போட்டோம்னா 2 cos theta into
ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் தீட்டா வெளியில் வந்துடும். ஸோ 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானா sin 2 தீட்டான்னு வந்துடும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 தீட்டா. இங்கே தீட்டா எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு எடுத்துருந்தோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ 2 டைம்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டான்னு எடுக்கிறோம், இதில் எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு எடுக்கிறோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. Y into root of 1 minus x square. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நான் ஸோ sin inverse of x plus sin inverse of y அப்படின்னு எடுப்போம். ஸோ sin inverse of x plus sin inverse of y நான் எடுக்கிறேன். ஸோ sin of a plus bன்றது என்ன அப்படின்னா sin inverse of x into sin a cos b into cos of sin inverse of y, cos of sin inverse of y plus cos of sin inverse of x into sin of cos inverse of y, sin of cos inverse of y. So sin of a plus b ன்றது என்ன அப்படின்னா sin a into cos b, sin a into cos b plus cos a into sin b, cos a into sin b, sin a cos b plus cos a sin b. அப்போ நமக்கு இங்கே sin of sin inverse of x into cos of sin inverse of y plus cos of sin inverse of x into sin of cos inverse of y ன்னு வந்துருச்சு. ஸோ இதிலிருந்து sin of sin inverse of x is equal to x into cos of sin inverse of y, cos of sin inverse of y plus cos of sin inverse of x into sin of sin inverse of y. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா sin inverse of y. sin of sin inverse of y is equal to y, sin of sin inverse of y. ஸோ sin a cos b, sin of a plus b ன்றது sin a cos b plus cos a sin b, பியோட வேல்யூ என்ன அப்படின்னா sin inverse of y. ஸோ sin of sin inverse of y sin of sin inverse of y, sin of sin inverse of y ன்றது என்ன அப்படின்னா y. So x into cos of sin inverse of y plus y into cos of sin inverse of x, x into cos of sin inverse of y, cos of sin inverse of y plus y into cos of sin inverse of x, cos of sin inverse of x. ஓகே, இப்போ இதில் cos of sin inverse of y, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா yக்கு பதிலாக sin தீட்டா. ஸோ இப்போ நான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதுகிறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய். தேர்ஃபோர் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். therefore 1 minus cos square theta is equal to y square. அப்போ இதிலிருந்து 1 minus y square is equal to cos square theta. அப்போ from this cos theta is equal to root of 1 minus y square. இதில் தீட்டான்றது என்ன அப்படின்னா sin inverse of y. therefore cos of sin inverse of y, cos theta. ஸோ நமக்கு என்ன வந்தது அப்படின்னா cos theta is equal to root of 1 minus y squareன்னு வந்தது. ஸோ இதில் தீட்டா நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எடுத்திருந்தோம். ஸோ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, sin square alpha is equal to x square.
அப்போ 1 minus cos square alpha 1 minus cos square alpha is equal to x square. From this cos square alpha is equal to 1 minus x square or cos alpha is equal to root of 1 minus x square. So இதில் ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா sin inverse of x. அப்போ from this cos of sin inverse of x is equal to root of 1 minus x square. அப்போ cos of sin inverse of x ஓட வேல்யூ root of 1 minus x square. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா x into root of 1 minus y square y into root of 1 minus x square. இதோட வேல்யூ sin of sin inverse of x plus sin inverse of y ஓட வேல்யூ. ஸோ sin of sin inverse of x plus sin inverse of y is equal to x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. therefore இப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ sin வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். therefore sin inverse of x plus sin inverse of y is equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. y into root x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ரூவ் ஆகிடுச்சு. செகண்ட் டேர்ம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ எக்ஸு ஒய் சைன் இதில் வந்து சைன் அப்ளை பண்ணோன்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்றது சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி minus sin A sin B minus sin A into sin B. So from this A plus B is equal to cos inverse of cos A into cos B. So நம்ம x க்கு பதிலா cos A ன்னு எடுக்க போகிறோம், y க்கு பதிலா cos B ன்னு எடுக்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ் ஒய்ன்னு வந்துடும் மைனஸ் அப்போ sin A வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் sin B வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது cos ஆஃப் A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு cos A cos B ப்ளஸ் sin A sin B. அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா ப்ளஸ். ஜஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் மெசேஜ் மீ இன் வாட்ஸ்அப். I'll get through the video and push back. Okay. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 tan inverse of x is equal to tan inverse of 3x minus x cube divided by 1 minus 3x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாமே வந்து இதோட சிமிலர் வேல்யூஸ் தான். ஜஸ்ட் இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்துருவோம். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஸோ இப்போ tan 3 theta is equal to tan of 2 theta plus theta. So tan of A plus B. So tan of A plus B into the tan A plus tan B. Tan 2 theta plus tan theta divided by 1 minus tan A tan B. 1 minus tan 2 theta into tan theta. So tan 2 theta என்றது 2 tan theta divided by 1 minus tan square theta plus tan theta divided by 1 minus 2 tan theta என்றது 2 tan theta tan 2 theta என்றது 2 tan theta divided by 1 minus tan square theta into tan theta. ஸோ இப்போ மேலே கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஸோ 1 minus tan square theta. ஸோ மேலே நியூமரேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 2 tan theta ப்ளஸ் tan theta into 1 minus tan square thetaன்னு வந்துடும். அதே மாதிரி கீழே 1 minus tan square theta எல்சிஎம் எடுக்கும்போது கீழே 1 minus tan square theta எல்சிஎம் எடுக்கும்போது 1 into 1 minus tan square theta 1 minus tan square theta minus 2 tan theta into tan theta 2 tan square theta 2 tan square theta. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 2 tan theta ப்ளஸ் tan theta
into 1 tan theta minus tan theta into tan square theta tan cube theta divided by 1 minus tan square theta minus 2 tan square theta. அப்போ minus 3 tan square theta. Therefore 3 tan theta minus 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. ஸோ இது எதோட வேல்யூ அப்படின்னா tan 3 தீட்டாவோட வேல்யூ. இது எதோட வேல்யூ அப்படின்னா tan 3 தீட்டாவோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா tan inverse of 3x minus x cube divided by 1 minus 3x ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா tan தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse of 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square thetaன்றது என்ன அப்படின்னா tan 3 theta. ஸோ which is equal to tan inverse of tan 3 theta is equal to 3 theta. ஸோ tan inverse tan cancel ஆகிடும். ரிமைனிங் என்ன வந்துடும் அப்படின்னா 3 into thetaன்னு வந்துடும். ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக தீட்டான்னு எடுத்தோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse of x. தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா tan inverse of x. ஸோ 3 into tan inverse of x. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் மற்ற ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு டைப் ஆஃப் இது மட்டும் சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்மேட் ஸோ இப்போ இதை வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த சிங்கிள் இதில் இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தீட்டான்னு எடுத்துக்கிறோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ. அப்போ இதிலிருந்து சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஏ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நார்மல் டேர்ம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ சைன் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஏ சைன் தீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. A square into sin square theta. So which is equal to tan inverse of a into sin theta divided by root of a square. Root of a square common எடுத்தோம்னா 1 minus cos square theta. So 1 minus cos square theta என்றது sin square theta which is equal to tan inverse of a into sin theta divided by root of a square into sin square theta. ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ரூட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா தானே. ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இது ரெண்டில் ஏ ஸ்கொயர் காமனாக எடுத்தோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ரூட் அவுட் வெளியில் எடுத்தோம்னா ஏ சைன் தீட்டா டிவைடட் பை ஏ காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே ஏ கேன்சல் ஆகிடுது விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டான்றது இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டான்றது ஈக்குவல் டு தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ is equal to sin inverse of x divided by a. Therefore tan inverse of x by root of x minus a square minus x square is equal to
sin inverse of x divided by a. So இது ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பார்த்தது இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ டேன் தீட்டான்னு போட போகிறோம். ஏ டேன் தீட்டான்னு போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 3 tan inverse of x by ஏன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஈஸி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி கேல்குலேட். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா tan inverse of root of 1 minus x divided by 1 plus x. tan inverse of root of 1 minus x divided by root of 1 plus x is equal to 1 by 2 cos inverse of x. ஸோ டைரெக்டாக இங்கே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ theta is equal to 1 by 2 into cos inverse of x. அப்போ 2 theta is equal to cos inverse of x. அப்போ cos 2 theta is equal to x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம cos 2 theta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா tan inverse of root of 1 minus x divided by 1 plus x is equal to tan inverse of root of 1 minus cos 2 theta divided by 1 plus cos 2 theta. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்னெல்லாம் ஃபார்முலாஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 2 theta is equal to 1 minus 2 sin square thetaன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இல்லை அப்படின்னா 2 cos square theta minus 1ன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃப்ரம் திஸ் இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவிலேருந்து 2 sin square theta is equal to 1 minus cos 2 theta and 2 cos square theta is equal to 1 plus cos 2 theta. So 2 sin square theta என்றது 1 minus cos 2 theta, 2 cos square theta என்றது cos 2 theta plus 1 or 1 plus cos 2 theta. ஸோ இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா tan inverse of root of 1 minus cos 2 thetaவுக்கு பதிலாக 2 sin square theta divided by 1 plus cos 2க்கு பதிலாக 2 cos square theta. ஸோ 2 cancel ஆகிடுது. is equal to tan inverse of root of sin square theta by cos square theta tan square theta. ஸோ ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா tan inverse of tan theta. ஸோ tan inverse of tan theta is equal to theta. ஸோ theta is equal to thetaவோட வேல்யூ என்ன அப்படின்னா half into cos inverse of x. Therefore tan inverse of root of 1 minus x by 1 plus x is equal to 1 by 2 into cos inverse of x. Okay. So இன்னொரு ப்ராப்ளம் இங்கே 1 plus x square by 1 plus tan inverse of 1 plus x square by plus 1 root of 1 minus x square by root of 1 plus x square minus root of 1 minus x square is equal to pi by 4 plus half into cos inverse of x square னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக நம்ம இங்கே இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ தீட்டாவோட வேல்யூ half into cos inverse of x square. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதோட வேல்யூ pi by 4 plus theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். சரி. ஸோ இப்போ theta is equal to half into cos inverse of x square. அப்போ 2 theta is equal to cos inverse of x square. 2 theta is equal to cos inverse of x square. அப்போ cos 2 theta is equal to x square. ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா tan inverse of root of 1 plus x square plus root of 1 minus x square divided by root of 1 plus x square minus root of 1 minus x square. ஸோ இங்கே என்ன வந்துடும் is equal to tan inverse of நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ root of x squareக்கு பதிலாக cos 2 theta, root of 1 plus cos 2 theta plus root of 1 minus cos 2 theta divided by root of 1 plus cos 2 theta minus root of 1 minus cos 2 theta. So 1 plus cos 2 theta என்றது 2 cos square theta, 1 minus cos 2 theta என்றது 2 sin square theta. So tan inverse of root 2 into cos square theta, 1 plus cos 2 theta பதிலாக cos square theta. So root of 2 into cos square theta. Sorry, 1 plus cos 2 theta பதிலாக 2 cos square theta plus root of 1 minus cos 2 theta பதிலாக root 2 into sin square theta.
minus root of 2 into sin square theta. So 1 plus cos 2 theta க்கு பதிலா 2 cos square theta, 1 minus cos 2 theta க்கு பதிலா 2 sin square theta. ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா tan inverse of root 2 into cos square theta root out வெளியில் எடுத்தோம்னா cos theta minus root 2 into sin theta divided by root 2 into cos theta சரி மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் root 2 into sin theta root 2 into sin theta. ஸோ இப்போ root 2 காமனாக எடுத்தோம்னா tan inverse of மேலே root 2 காமனாக எடுத்தோம்னா cos theta plus sin theta divided by root 2 காமனாக எடுத்தோம்னா cos theta minus sin theta cos theta minus sin theta. So root 2 gets cancelled. So cos theta plus sin theta divided by cos theta minus sin theta. சரி இப்போ மேலே கீழேயும் cos thetaவால் டிவைட் பண்ணோன்னா மேலே இருக்க போர்ஷனையும் கீழே இருக்க போர்ஷனையும் cos thetaவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா tan inverse of 1 plus sin theta by cos theta is tan theta divided by cos theta by cos theta is 1 minus sin theta by cos theta is tan theta. So 1 plus tan inverse of 1 plus tan theta divided by 1 minus tan theta which is equal to tan inverse of. So இப்போ நான் 1 இந்த 1 plus tan theta by 1 minus tan theta இருக்கு இல்லையா. ஸோ 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா tan 45 plus tan theta divided by 1 minus tan theta இருக்கு இல்லையா. tan thetaவில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1ன்றது என்ன அப்படின்னா tan 45. இப்போ 1 minus tan 45 into tan theta. ஸோ tan 45ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. அப்போ 1 plus tan theta divided by 1 minus 1 into tan theta தான். ஸோ which is equal to tan inverse of இது எப்படி இருக்குது tan A plus tan B divided by 1 minus tan A tan B. ஸோ ஏக்கு பதிலாக 45 பிக்கு பதிலாக தீட்டான்னு இருக்குது. இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா tan of A plus B 45 plus theta. ஸோ tan A plus tan B by 1 minus tan A tan B is equal to tan of A plus B. ஸோ tan inverse of tan of 45 plus theta is equal to 45 plus theta. tan inverse cancel ஆகிடும். ஸோ 45ன்றது pi by 4 plus thetaன்றது cos 1 by 2 cos inverse of x square thetaன்றது. ஸோ இங்கே நமக்கு theta என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 1 by 2 cos inverse of x square. Therefore tan inverse of இந்த term is equal to pi by 4 plus 1 by 2 cos inverse of x square. pi by 4 plus 1 by 2 cos inverse of x square. ஸோ ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிஹவ் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும்.